ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கோ இல்ல உங்க வீட்ல உள்ள யாருக்காவது கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க நேம வந்து ரேஷன் கார்ட்லருந்து ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இந்த மாரி எந்த கவர்ன்மென்ட் ப்ரூஃபும் இல்லாம எப்படி ரிமூவ் பண்றதுன்னு 2 நிமிஷத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் இல்ல லேப்டாப்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிட்டு சர்ச் குடுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி லிங்க் வரும். இதுல பொது விநியோக திட்டம் அப்டின்னு இருக்கும். இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இந்த லிங்க் நான் குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இதுல வந்து நல்லா கீழ ஸ்க்ரோல் பண்ணி போங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு இருக்கும். இதுல வந்து 4வது ஆப்ஷன் குடும்ப உறுப்பினர் நீக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல உங்க மொபைல் நம்பர் கேப்சா குறியீடு கேட்கும். நீங்க ரேஷன் கடையில என்ன மொபைல் நம்பர் குடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர குடுத்துட்டு அப்புறம் கேப்சாவையும் குடுத்துட்டு கீழ பதிவு செய்யன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ணி பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்த பேஜ் போகும். இதுல வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். அந்த கேமரா ஆக்சஸ் அலோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழ போனீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து யார் பேர்ல இருக்கு, ரேஷன் கார்டு நம்பர் எல்லாம் அந்த டீடைல் அங்க வரும். அப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுல வந்து சேவை தேர்வு செய்யவும்ல குடும்ப உறுப்பினர் நீக்குன்னு ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கும். அதுல வந்து உங்க ஃபேமிலில உள்ளவங்க எல்லா நேமும் லிஸ்ட் ஆகும். அதுல யார் நேம் வேணுமோ அந்த நேம டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல ரீசன் இருக்கும். அதுல வந்து மேரேஜ்ங்கிற ரீசன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல மற்ற ஆவணங்கள்ல திருமண சான்றிதழ் அப்படின்னு இருக்கும். அதுல நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். அத அப்படியே விட்டுருங்க. அத நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. கீழ வந்து சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். உங்களோட மேரேஜ் இன்விடேஷன டாக்குமெண்ட்டா இல்ல இமேஜா ஒரு ஃபைலா சேவ் பண்ணி வைங்க. அந்த ஃபைலோட சைஸ் வந்து 1 MB விட கம்மியா இருக்கணும். இப்போ நீங்க வந்து சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க மேரேஜ் இன்விடேஷன எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல வந்துரும் அந்த இமேஜ் நேம் வந்து. அதுக்கப்புறம் பதிவேற்று கிளிக் பண்ணுங்க. பதிவேற்று கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சக்சஸ் மெசேஜ் வரும். இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்னு. இப்ப மறுபடியும் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அதுல வந்து இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள்ல நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ண இமேஜ் நேம் வந்து அதுல வந்திருக்கும். அப்படி வந்தா தான் உங்களோட ஃபைல் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுல உறுதிப்படுத்துதல் அப்படின்னு இருக்கும். அதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அத டிக் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒண்ணு வரும். அது போக உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம இந்த நேம் வந்து ரிமூவ் ஆயிட்டா என்னன்னு செக் பண்றத நம்ம பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நீங்க டிஎன்பிடிஎஸ் ஓட ஹோம் பேஜ் போங்க. நம்ம ஃபர்ஸ்ட் குடும்ப உறுப்பினர் நீக்க செலக்ட் பண்ணோம்ல அந்த பேஜ்க்கு போங்க. அதுல அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல குறிப்பு எண் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்க அக்னாலஜ்மென்ட் நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க. அந்த நம்பர் டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். அதுல வந்து சரிபார்ப்பு செயல்பாட்டில் உள்ளது அப்படின்னு வரும். அப்படின்னா அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு வரும். எனக்கு வந்து இந்த மாதிரி நான் சப்மிட் பண்ணி எனக்கு அப்ரூவ் ஆறதுக்கு 10 டேஸ் ஆச்சு. ஆனா இப்போலாம் வந்து இதை விட சீக்கிரம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.